தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய திரு ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்க திரு அவையோடு இணைந்து புனித பவுல் அன்பியம் உங்களை அன்புடனும் மன மகிழ்ச்சியோடும் வரவேற்கிறது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் மிக்க போதனையைக் கண்டு மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் இந்த ஆச்சரியம்? எதற்காக ஆச்சரியம்? ஆம் சகோதரர்களே, ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பு வந்த நீதித் தலைவர்களும் இறைவாக்கினர்களும் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்ய வேண்டுமென்றால் அதை கடவுளின் பெயரால் தான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ நேரடியாகவே தீய ஆவிகளை அடக்கி, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்ற அதிகாரத்தோடு கூறுகின்றார். நோயுற்றவர்களை பார்த்து நம்புகிறாயா, நலம் பெறு என்று கூறுகின்றார். அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்கின்றார். இதை கேட்ட மக்கள் கூட்டம் ஆண்டவர் இயேசுவின் போதனையை கேட்டு மலைத்து போகிறது. இன்றைய நற்செய்தியிலும் இயேசு அசுத்த ஆவி பிடித்தவர்களை மட்டுமல்ல, சமூகத்தில் தீய பார்வை, தீய எண்ணம், தீய உணர்வுகள், தேவையற்ற முணுமுணுப்புகள், வதந்திகளை பரப்புதல் போன்ற தீச்செயல்களை செய்யும் அனைவருக்கும் கொடுக்கும் எச்சரிக்கைதான் வாயை மூடு என்ற செய்தி. இயேசு தீயவர்களை, தீமைகளை எழுச்சியோடு எதிர்கொள்கிறார். வானகத் தந்தை மீதான பற்றுறுதியும் அடித்தட்டு மக்களின் மீதான அன்புணர்வும் அவர்களிடம் அதிகாரமாக கொப்பளிக்கிறது. அதை கண்ட சாமானிய மக்களின் ஆனந்தமும் ஆச்சரியமும் இங்கே நம்பிக்கை வாழ்வுக்கான செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று ஆண்டவரின் போதனைகளை கேட்கும் நாம் அவ்வார்த்தையின்படி வாழ்ந்து பிறருக்கும் அதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித பவுல் அன்பியம் மற்றும் செபஸ்தியார் திருவிழாவை சிறப்பிக்கின்ற குடும்பங்களையும் இறைவன் சிறப்பாக ஆசீர்வதிக்கவும் நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரின் பாதத்தில் அர்ப்பணித்து இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படுகிற தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்கவும் அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உமது நாளாகி இன்றும் அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தருகிற உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்கள் அனைவரையும் இடையராது பாதுகாத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நானும் தூய்மையா
எல்லாம் வல்ல இறைவன் பாவங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு பெறுகிற தகுதி அடைய செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மன துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிற மன துணிவை எங்களுக்கு தயவாய் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவேன், என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன். ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவேன், என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 18 இறை சொற்றொடர்கள் 15 தொடங்கி 20 வரை. இணைச்சிட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 18 இறை சொற்றொடர்கள் 15 தொடங்கி 20 வரை. அந்நாட்களில் மோசே மக்களிடம் கூறியது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னைப் போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவற்றுக்கு செவி கொடு.
ஓரேபில் திருப்பெறவே கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்தபோது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னைப்போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சகரி கரி சரி மக மகரி சகரி கரி
இரண்டாம் வாசகம். கன்னிப்பெண் தூயவராக இருக்கும் வண்ணம் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறையாக இருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 32 35 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன். மனமாகாதவர் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது. மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராகின்றனர். ஆனால் மனமான பெண் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்லுகிறேன். எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. அவர்கள் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே
கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புனித செபஸ்தியார் சரி சாமி சொல்லிட்டார், இனிமேல் அதுக்கடுத்து போகக்கூடாது, வயர் அவ்வளோதான், இனிமேல் பக்கத்தில் இறங்கக்கூடாதுன்ட்டார். உங்கள் மேலே ஒரு பாசம் தான், எங்கே கேள்வி கேட்டுறணும்னு ஒரு பயம். சரியா? வெரி குட். புனித செபஸ்தியாருக்கு விழா எடுக்கக்கூடிய உங்கள் அனைவரோடு இணைந்து இந்த 10வது நாளில் இறை அருளை ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்கவும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு வாய்ப்பு. திடுதுப்புன்னு பங்குச்சாமியார் ஒரு நாள் ஆயர் இல்லத்தில் வச்சு சந்திச்சார். ஆனாச்சு நீங்கள் இதனாம் தேதி பூசை வைக்கணும் அப்படின்னாரு. ஏன் நீ எங்கேயும் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அங்கே தான் இருப்பேன், திருவிழா கொண்டாடணும். திருவிழா மே மாதமெல்லாம் கொண்டாடுவாங்க அலவந்தாங்குளத்தில். எனக்கு அலவந்தாங்குளத்தை பற்றி ரொம்ப நல்லா தெரியுமே. அந்த காலத்துலேருந்து குருமானவனாக இருக்கும்போதே அங்கே போயிட்டு வந்த பழக்கமெல்லாம் உண்டு. ஆனால் இப்போ என்ன திருவிழா அப்படின்னேன். இது செபஸ்தியாருக்கு ஒரு திருவிழா அப்படின்னாப்புல. உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. புனித செபஸ்தியாருடைய அருளையும் ஆற்றலையும் 2வது புனிதராக நமது ஆலயத்திற்கு வைத்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கக்கூடிய உங்களோடு இணைந்து ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த திருவிழாவுக்கும் புது ட்ரெஸ் எடுத்தாங்களா? அப்படி ஒரு விழா இருந்தால் தான் அங்கே தான் வாரம் திருவிழா கொண்டாடுவோம். என்ன எங்களுக்கு என்ன பிரச்சனை? அன்பார்ந்தவர்களே, வெளிப்புற அலங்காரத்தில் அல்ல, அந்தோனியார் திருவிழாவை போல அல்ல, ஆனால் ஒரு ஜபத்தோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற நிறைந்த ஒரு சிந்தனையோடு இந்த 10 நாட்களில் திருப்பலி, இறை வார்த்தையினுடைய கொண்டாட்டம், ஜபம், பிரார்த்தனை, செபஸ்தியார் மூலமாய் ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு புகழ், இவற்றில் அதிகமாக கவனம் செலுத்தி இந்த 10 நாட்களை நீங்கள் கடவுளுக்கு உகந்த நாட்களாக, நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த பலி செலுத்துகிற நாட்களாக அர்ப்பணித்திருக்கிறீர்கள். மீண்டுமாக வாழ்த்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகத்தோடு இறை வார்த்தையை சொல்ல வேண்டும் என்கிற ஆசை உண்டு. ஆனாலும் புனித செபஸ்தியாரை குறித்த ஒரு சில சிந்தனைகள், இந்த சிந்தனைகள் என்பவை புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்றதில்லை. ஏன்னா என்னை விட உங்களுக்கு ஒருவேளை அதிகமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வர்ற சாய்மாரு அல்லது மறைக்கல்வி சமயத்தில் சிஸ்டர்ஸு அல்லது பெரியவங்க எல்லாரும் புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி, புதுமைகளை பற்றி நிறைய சொல்லியிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு செபஸ்தியாரை ஒரு புனிதர் என்கிற ஒரு நிலையிலும் புதுமைகள் செய்கிறவர் என்கிற நிலையிலும் நாம் எப்படி பார்க்க வேண்டும்? புனித செபஸ்தியாருடைய நினைக்கிற பொழுதெல்லாம் அவர் பல்வேறு மக்களுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார் என்பது நமக்கு நல்லா தெரியும். கொள்ள நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்தா ஜெபம் பண்ணுறோம். சரிதானே? வாந்தி, வைசூரி, இது போன்ற காரியங்கள் எல்லாம், தொற்று நோய்கள் எல்லாம் வருகிற பொழுது அவரை பார்த்து ஜெபித்து புனித செபஸ்தியார் மூலமாய் ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் நாம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். அது ஒரு வகையான புதுமை. அம்பு வீசுகிறவர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள், இப்படி பல பேரை புனித செபஸ்தியாருடைய பாதுகாப்பில் ஒப்படைத்து ஆண்டவருடைய அருளை இவர்களுக்கெல்லாம் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிக்கிறோம். புதுமைகள் பல நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நம்ம வாழ்க்கையில் கூட பல்வேறு வகையான புதுமைகளை நாம் கண்டிருப்போம். எப்பொழுதெல்லாம் நோய் நொடிகளிலிருந்து குணமாக்கப்படுகிறோமோ அந்த சமயத்தில் செபஸ்தியார் மூலமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இருப்போம். ஆனால் இன்றைக்கு புதுமை என்பதை நாம் புனித செபஸ்தியார் வாழ்க்கை இன்னொரு வகையில் நாம் பார்க்கணும். இயேசு இன்றைக்கு நற்செய்தியில் புதுமை செய்கிறார். தீய ஆவியை அவர் கட்டளையிடுகிறார். தீய ஆவிகள் பறந்து ஓடுகின்றன. மக்கள் எல்லோரும் மறைத்து போனார்கள். அதிகாரம் கொண்ட போதனையாக இருக்கிறது. தீய ஆவிகளுக்கு கூட கட்டளை இடுகிறார். அவையும் அவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்றெல்லாம் புதுமைகளை கண்டிருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். இந்த புனித செபஸ்தியார் வாழ்க்கையில் ஆற்றியிருக்கக்கூடிய புதுமைகளில் மிகப்பெரிய புதுமையாக நான் பார்ப்பது, அவருடைய வரலாற்றை வாசிக்கிற பொழுது சிறப்பு மிகுந்த புனிதராக நான் பார்ப்பது, புதுமைகளை செய்ததை பார்ப்பது, பல பேரை கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தில் அவர் உறுதிப்படுத்தினார். ஏன் இதை புதுமையா பார்க்கிற அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கூட 21வது நூற்றாண்டுல
கடவுளுக்குரிய சிந்தனையிலும் கடவுளுடைய நம்பிக்கை வாழ்க்கையிலும் வேரூன்றி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு புதுமை. பார்த்துக்கோங்க. சரிதானே? கோயிலுக்கு வருவது, இறை வார்த்தையை வாசிப்பது, ஜெபிப்பது, திருப்பலியில் பங்கேற்றுக் கொள்வது, இது எல்லாமே ஒரு சில பேருக்கு பெரிய புதுமை போல நடைபெற்று கொண்டு இருக்கும். வருஷத்துக்கு 2 புதுமை நடக்கும். எப்ப அந்த புதுமை நடக்குது தெரியுமா? வருஷத்துக்கு 2 தடவை. எப்ப புதுமை நடக்குது? கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் திருவிழாவுக்கு. சரிதானே? இன்னொன்னு சேர்த்துக்கிடுவோம். அப்ப ஈஸ்டர் அன்னைக்கும். சரிதானே? ஈஸ்டர் அன்னைக்கு வராங்களா வரலையே, இயேசு இறந்த அன்னைக்கு கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் உண்டு. பார்த்துக்கோங்க. அமெரிக்காவில் படிக்கும்போது ஈஸ்டர் அன்னைக்கு 10 பேர் தான் வருமா. சரிதானே? ஆனால் இயேசுடைய இறப்பு சமயத்தில் அது ஒரு 100 கணக்கில் உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லையே, இயேசுடைய இறப்பை நினைவு கூர்ந்து அந்த வருத்தத்தில் கலந்து கொள்வதற்காக இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்களே. உயிர்ப்பை காட்டிலும் இறப்புக்கு முக்கியத்துவம். என் பிரியமானவர்களே, அப்ப இன்றைக்கு நம்பிக்கையில் வளர்வது என்பது மிகப்பெரிய ஒரு புதுமையாக மாறிப்போன ஒன்று. ஏன் கடவுளை கும்பிடணும்? ஏன் கடவுளுடைய ஆலயத்துக்கு வரணும்? இதெல்லாம் இன்றைக்கு கலாச்சாரங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றன. சரிதானா? இன்னைக்கு வளர்ந்து வருகிற கலாச்சாரம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கடவுளை பற்றி, கடவுளுடைய இருப்பை பற்றி, மதத்தை பற்றி, மதத்தினுடைய கோட்பாடுகளை பற்றி, ஆண்டுடைய வார்த்தையை பற்றி ஏகப்பட்ட கேள்விகளை மனிதர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் சொன்னேன், மற்ற புதுமைகளை காட்டிலும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் வளர்வது என்பது மிகப்பெரிய ஒரு புதுமை. இன்னைக்கு என் குடும்பத்தில் அல்லது நமது ஊரில், நமது திரு அவையில், இங்க மட்டும் இல்ல, அகில உலக திரு அவையில் இன்னைக்கு மனிதர்கள் நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய புதுமை. அப்ப இந்த புதுமையை இன்றைக்கு புனித செபஸ்தியார் எப்படி நமக்கு நினைவுறுத்தி கொண்டிருக்கிறான்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செபஸ்தியாருடைய வாழ்க்கையை பத்தி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். படை வீரராய் பணியாற்றி கொண்டிருந்தவர். பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் அந்த அரசன் இவரை கிறிஸ்தவர் என்று எண்ணுவதற்கு முன்பதாகவே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பல பேரை கிறிஸ்துவனுடைய நம்பிக்கைக்குள் அவர் உறுதிப்படுத்தினார். நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. அவர் செஞ்ச பெரிய புதுமைகளில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். அப்படி அவருடைய வரலாற்றில் நாம் பல பேரை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல்வேறு துன்பங்களுக்கு விசுவாசத்தின் நிமித்தமாய் துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல், மார்சலின், இது போன்று அவரோடு சிறைச்சாலையில் இருந்தவர்களை அவர் உறுதிப்படுத்தினார். நம்பிக்கை விட்டுறாத, நம்பிக்கையிலிருந்து தளர்ந்து போகாத. எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் அந்த நம்பிக்கை நிலைத்திரு. என் அன்பார்ந்தவர்களே, அவரோடு சிறைச்சாலை அடைக்கப்பட்டவர்களை மட்டுமல்ல, சிறை கண்காணிப்பாளர்கள், சிறை கூட்டத்திற்கு பொறுப்பானவர்கள், அந்த ரோமை நகர் முழுவதற்குமாக பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மாநகர காவலர்கள், இவர்களை எல்லாம் கிறிஸ்துவனுடைய அந்த நம்பிக்கைக்குள் வளர்த்து எடுத்தவர் தான் புனித செபஸ்தியார். அப்ப இன்றைக்கு உடல் அளவில் இருக்கக்கூடிய அந்த புதுமைகளை காட்டிலும் மனதளவிலும் நம்பிக்கை அளவிலும் இந்த செபஸ்தியார் ஆற்றி இருக்கக்கூடிய புதுமைகள் என்பவை மிகப்பெரியவை. மறந்துடாதீங்க. அப்ப இன்னைக்கு அளவந்தாங்குளத்தில் இன்னைக்கு கூடி இருந்து திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் புனித செபஸ்தியார் மூலமாக. எதற்கு? தலைமுறையாய் நமது ஊர்ல அளவந்தாங்குளத்துல கடவுளுடைய நம்பிக்கை வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. என் பிரியமானவர்களே, இதை ஏதோ மைக்க பிடிச்சு ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறக்காக வேண்டி சொல்லல. நான் ஏற்கனவே சொன்னது போல அளவந்தாங்குளத்தை பத்தி அந்த காலத்திலிருந்து தெரியும். இந்த மக்கள் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஆர்வம், இந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எல்லாரையும் சொல்லல. ஆனால் இன்றைக்கு ஊரில் இருக்கக்கூடிய பல பேரும், அதிகமான பேரும் இந்த நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இது புதுமை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வல்லமையை புனித செபஸ்தியார் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற அருளை இதை காட்டுகிறது. அப்ப இன்னைக்கு நன்றி செலுத்தணும். ஏதோ உடல் அளவில் நான் சுகம் பெற்றுக் கொண்டேன், ஆண்டவரே நன்றி, இருக்கட்டும். ஆனால் அதை விட இன்னைக்கு மனதளவில் இன்றைக்கு அதிகமான ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டேன். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த புதுமை நிறைந்திருக்கக்கூடிய அந்த செபஸ்தியாருடைய புதுமையில் நாம் இன்றைக்கு கண்டுகொள்ள வேண்டிய ஒரு சிறப்பு மிகுந்த பாடங்கள் ஒரு சிலவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புதுமை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். மிராக்கிள், புதுமை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு புதுமை நடைபெறக்கூடிய ஜபக்கூடங்களை தேடி மக்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. அங்க புதுமை நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது இல்லையா? குணமாக்குகிற ஜபங்கள், ஜப கூட்டங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நடைபெறக்கூடிய இந்த புதுமைகள் எதற்காக?
புனித செபஸ்தியார் இந்த புதுமைகள் மூலமாய் எத்தகைய அருளை, ஆற்றலை, நம்பிக்கையை, எண்ணங்களை தனக்குள் கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, 3ஓ 4ஓ நேரம் கருதி நான் உங்களோடு ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். புதுமைகள் என்பவை முதலாக ஒரு தனிப்பட்ட மனிதருடைய பெருமைக்காக அல்ல. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதுமைகள் தனிப்பட்ட நபருடைய பெருமைக்காக அல்ல, அது திருச்சபையினுடைய ஒரு வளர்ச்சிக்காக. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 3 இறைவசனம் 1. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 3 இறைவசனம் 1. என்ன புதுமை நடக்குது? என்ன புதுமை நடக்குது? பைபிள் அங்கதான் பதர் வச்சிருக்காங்க, அங்க கேளுங்க, எங்கிட்ட கேட்காதீங்க. சரிதானே? நீங்களாம் தாராள மனசுள்ள பையங்க. பைபிளெல்லாம் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமா வந்துடுறது. வெரி குட். சரி, இப்ப 3ஆம் அதிகாரத்தில் என்ன புதுமை நடக்குது? கால் ஊனமுற்று இருக்கக்கூடிய ஒரு மனிதரை யாரு குணமாக்குவது? இயேசு குணமாக்குகிறார். இயேசு யார் மூலமாக குணமாக்குகிறார்? பேதுருவும் யோவான் 2 பேர். அன்பார்ந்தவர்களே, இந்த புதுமையை குறித்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட். எருசலேம் ஆலயம் என்பது பெரிய ஆலயம், பல பேர் வந்து செல்லக்கூடிய இடம், கடவுளை தரிசிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில், அந்த அழகு வாயில் என்கிற ஒரு இடத்தில், ஒரு முடக்குவாதமுற்ற ஒரு சகோதரனை ஒவ்வொரு நாளும் அவருடைய சொந்தக்காரர்கள் கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். கூட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் வருகிற போறவர்கள் எல்லாம் ஏதாவது தர்மம் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களிடமிருந்து பணமோ காசோ வாங்கி அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்த காலகட்டம். அன்றைக்கும் அதே முடக்குவாதமுற்றவர் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார், தர்மம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்குள் நுழைகிற பொழுது அவர்கள் நின்று பார்த்தார்கள். மற்றவங்களெல்லாம் போகும்போது, என்ன வச்சுக்கோ போ, எது காசு வேணுமா அந்த வச்சுக்கோ போ. அப்போ அவருடைய முகத்தை கூட பார்க்காமல், அவருடைய நிலைமையை கூட கண்டறியாமல், காசை மட்டும் போட்டுட்டு போன பல பேருக்கு மத்தியில் 2 பேர் நின்று பார்க்கிறாங்களே. இவர் ஆவலோடு அவர்கள் முகத்தையும் பார்த்தார். பார்த்த பிற்பாடு அவர் ஏதோ நிறைவாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்த அவர் பேதுருவினுடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார். பேதுரு சொன்னார், நண்பரே, என்னிடம் பொன்னோ வெள்ளியோ எங்களிடம் இல்லை, உனக்கு கொடுப்பதற்கு காசு பணமெல்லாம் கிடையாது, பொருள் கிடையாது. ஆனால் எங்களிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் பெயரினால் எழுந்து நடை என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஆதி திருச்சபையில் நடைபெற்ற முதல் புதுமை அதுதான். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு, விண்ணேற்புக்கு பிற்பாடு தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட அந்த திருத்தூதர்கள் செய்திருக்கக்கூடிய முதல் புதுமை அதுதான். சரி, இந்த புதுமை நிமித்தமாக அவர்கள் தங்களுக்கென்று அவர்கள் பெருமையை சேர்த்துக் கொண்டார்களா? இல்ல. அது பிற்பாடு இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும். 3:11 அந்த வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது முடக்குவாதமுற்றவன் எழுந்து நடக்கிற பிற்பாடு மக்கள் எல்லோருமாக அங்கு கூடி வந்தார்கள். அன்பார்ந்தவர்களை நல்லா கேட்டுக்கோங்க, புதுமையினுடைய விளைவு அதுதான். பார்த்துக்கோங்க, பேதுருவுக்கும் யோவானுக்கும் புகழ் வந்தது என்பது அல்ல. அவர்கள் செய்திருக்கக்கூடிய புதுமையை கண்ட உட்பாடு கூடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்தார்கள். இப்பொழுது ராயப்பருக்கு, பேதுருவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொன்னார். அதோடு மட்டும் நிற்கவில்லை. அதே திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 4 இறைவசனம் 14-22 பேதுரு போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட்டிக் கொண்டு போய் அங்க தலைமை சங்கத்திற்கு முன்னால் அவர்கள் கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. நீதிமன்றத்தில் நிப்பாட்டி விட்டார்கள். நீதிமன்றத்தில் நிப்பாட்டிய பிற்பாடு அவர்கள் எல்லோரும் பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் பேதுருவும் யோவானும் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு காலகட்டம் வருகிற போது வசனம் சொல்லுகிறது, இதற்கு மேல் இவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் குணம் பெற்ற அந்த மனிதன் அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். இயேசுவை பற்றி போதிக்காதே, போதித்தால் தண்டனை வரும், அவர்களால் சொல்ல முடியல. ஏனென்றால் மிகப்பெரிய அதிசயம், அற்புதமும் அந்த இடத்தில் நடைபெற்று இருந்தது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையில் வளர்கிறோம் என்று சொன்னால் நான் வளர்ந்து விட்டேன் என்பது மட்டுமல்ல, இந்த திருச்சபை வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒருவருடைய நம்பிக்கை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு கொடுக்கப்படுகிற புகழ் என்பது மட்டுமல்ல, ஊர் முழுவதற்கு. நல்லா கேட்டுக்கோங்களேன், நல்லா கேட்டுக்கோங்க. வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறீங்க, மொத்தம் அப்பா அம்மாவோட சேர்த்து பிள்ளைங்க 2-3 பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் மகிழ்ச்சியோடு வளர்கிற பொழுது குடும்பத்தில் நிறைந்த சமாதானம், அன்பு, நிறைந்த ஒரு ஒற்றுமை இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒருவர் மட்டும் அங்க சொன்னோடைய கேட்காம ஒன்று அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், சரிதானா? ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ
எதை சொன்னாலும் இப்போ கேட்கவே மாட்டாங்குது, சொன்னபடியே கேட்க மாட்டாங்க. அந்த குடும்பம் முழுவதும் சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. ஏதோ ஒரு 4 பேர் நல்லா இருந்தா கூட யாராவது ஒருவர் ஒரு சில கீழ்ப்படிதல் இல்லாமல் அல்லது வழி தவறி போகிற பொழுது அந்த குடும்பம் முழுவதுமாக துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, அதை அப்படியே மாத்தி போட்டு பாருங்க. இன்னைக்கு நான் நல்ல வாழ்வு வாழ்கிறேன் என்று சொன்னால் என் மூலமாக இந்த திருச்சபை, இந்த குடும்பம், இந்த ஊர் முழுவதுமாக வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் புதுமை, அதுதான் புதுமை. அப்ப எல்லாரும் வளர வேண்டும், எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எல்லோரும் நம்பிக்கையினுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த வாலிப பிள்ளைகளை நிறைய பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் முட்டை கட்டாம நல்லா நேரம் உட்காந்துக்கோங்க, அப்படி உட்கார்ந்து கேளுங்க. அன்பார்ந்த பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் நன்றாக படிக்கிறீர்கள், நன்றாக வளர்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மட்டும் பெருமை அல்ல. நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு பெருமை தான், சரிதானா? அதனால சொன்னேன், உங்களுக்கு மட்டும் சொன்னேன். நான் படித்தேன், நான் உயர்ந்தேன், அதனால என்னை யாரும் கேள்வி இல்லை 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 இல்லை. இன்றைக்கு கடவுளுடைய அருளையல் மூலமாக நீங்கள் வளர்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வளர்ப்பு என்பது, வளர்ந்திருக்கக்கூடிய தன்மை என்பது உங்கள் குடும்பம் முழுவதற்கும் நிறைந்த ஆசீர்வாதம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது இந்த ஊர் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப ஏன் இன்னைக்கு நல்ல ஒழுக்கத்தில் நான் வளர வேண்டும்? ஏன் கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர வேண்டும்? நான் எப்படி வேணாலும் இருப்பேன், இல்லை இல்லை இல்லை. எப்படி வேணாலும் இருப்பதற்கு இந்த ஊரில் நான் வளர்ந்து கொண்டிருக்கவில்லை. இப்படித்தான் இருப்பேன், இந்த மகிழ்ச்சியில் நான் வளர்வேன், இந்த சமாதானத்தை கொண்டு வருவேன், இந்த நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருப்பேன், இந்த நட்பெயரை எடுத்துக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் இதன் மூலமாக நான் மட்டும் வளர்ச்சி பெறவில்லை, என் குடும்பத்தினர் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் வளர்கிற பொழுது ஊர் முழுவதும் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஊர் வளர்கிறது என்று சொன்னால் இந்த திருச்சபை வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. என் பிரியமான பிள்ளைகளை, அதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நான் எப்படி நடப்பேன் இல்லை, இப்படித்தான் இருக்கணும். அதுதான் நம்பிக்கையினுடைய வாழ்க்கை. அதன் மூலமாக கடவுள் ஒரு சபையை ஆசீர்வதிக்கிறார், கடவுள் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், ஒரு சமூகத்தை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். எனவே அன்பார்ந்த வாலிப பிள்ளைகளை, நீங்கள் சமூகத்திற்கு சொந்தமான பிள்ளைகள், திருச்சபைக்கு சொந்தமான பிள்ளைகள், உங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான பிள்ளைகள். குடும்பத்திற்கு மகிழ்ச்சி கொண்டு வர வேண்டியது பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டியது பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அப்ப நீங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம், நடக்கின்ற நடத்தையும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும், பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும், நம்பிக்கை வளர்கிற தன்மையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கும். சரியா? அப்ப நீங்க சாதாரண பிள்ளைங்க கிடையாது, சாதாரண பையங்க கிடையாது. நீங்க முக்கியமானவங்க, உங்க குடும்பத்துக்கு முக்கியமானவங்க, உங்க திருச்சபைக்கு முக்கியமானவங்க, இந்த ஊருக்கு முக்கியமானவங்க. அப்போ உங்களது வளர்ச்சி என்பது முற்றிலுமாக ஒரு புதுமை நிறைந்த ஒன்று. செபஸ்தியாரை பார்த்து ஜெபியுங்க. புனித செபஸ்தியாரே, என் வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த உயர்வின் மூலமாய் மற்றவர்களை நான் உயர்வுபடுத்த வேண்டும் என்று சிறப்பாக ஜெபியுங்கள். இரண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதுமைகள் என்பவை கடவுளுடைய பிரசன்னத்தை நமது மத்தியில் கொண்டு வருகிறவர். புதுமைகள் என்பவை கடவுளது பிரசன்னத்தை நமது மத்தியில் கொண்டு வருகிறவை. பழைய ஏற்பாட்டு நூலுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். 1 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 18 இறைவசனம் 39. 1 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 18. அதிகாரம் 18ல இந்த எலியாவினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறார். என் பிரியமானவர்களே, அங்கு அந்த எலியா மற்ற தெய்வங்களுடைய அந்த இறைவாக்கினர்களுக்கு முன்னால் எலியா இன்னொரு பெரிய புதுமை ஒன்றை செய்கிறார். எல்லாம் புதுமையோடு ஒட்டி போகக்கூடிய ஒன்று. இன்னொரு புதுமை செய்கிறார். அந்த புதுமை என்பது மேலிருந்து காணிக்கையை கடவுள், எந்த கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்ப்போம் என்று சொல்லி அந்த எலியாவுக்கும் மற்ற இறைவாக்கினர்களுக்கு இடையே ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று நடக்குது. அந்த வீட்டுக்கு போன ஒரு படம் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிதானே? 18வது அதிகாரம். எந்த புத்தகம்? எந்த புத்தகம்? சரி. அப்போ அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது, கடைசியாக நேரம் கருதி இந்த கடைசி பகுதிக்கு வருகிறேன். எலியா அந்த பலி செலுத்துகிற பொழுது கடவுள் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். வானத்திலிருந்து நெருப்பு தணல் வந்து அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த எலி பொருளை, பலி பொருளை அது சுட்டெரித்தது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். உடனடியாக மற்ற இறைவாக்கினர்கள் பார்த்தார்கள், கடவுள், இஸ்ராயலின் கடவுள் உண்மை கடவுள் என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்து நாங்கள் போற்றுகிறோம் என்று சொன்னார்கள்.
கடவுள் உண்மையிலேயே இஸ்ராயல் மக்களிடம் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அதே போல 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனம் 15. 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனம் 15. நாமான் சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? என்ன நோய் பிடித்திருந்தது அவருக்கு? தொழுநோய் பிடித்திருந்தது. தொழுநோய் பிடித்திருக்கக்கூடிய இந்த நாமான் இஸ்ராயல் குலத்தை சார்ந்தவர் அல்ல, புறவினத்து சகோதரர். அந்த சகோதரருக்கு இஸ்ராயல் குலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெண்மணி சொன்னார், இஸ்ராயல் நாட்டில் எலிசா என்கிற இறைவாக்கினர் இருக்கிறார், அவரிடம் போ, அவர் உன் தொழுநோயை குணமாக்குவார். அவர் என்ன டாக்டரா? இல்ல, ஆண்டோடைய வார்த்தை எடுத்துச் சொல்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு இறைவாக்கினர். அந்த இறைவாக்கினரிடம் நாமான் வந்தார். சுருக்கமாக கதையை சொல்லுகிறேன். இந்த நாமான் அந்த இறைவாக்கினரை பார்த்து வந்தார். இறைவாக்கினர் வந்து பார்த்து பேசி தொட்டு குணப்படுத்துவார் என்று நினைத்து கொண்டிருந்த நாமானுக்கு ஒரு ஏமாற்றம். அவர் இருந்த குடிசைக்குள் இருந்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினார். அந்த நாமானை போய் அந்த யோர்தான் நதியில் 7 முறை குளித்து எழுந்துக்க சொல். அவர் கூட சொல்லல, நேரடியா சொல்லல, நீ போப்பா போய் குளிப்பாடலாம் சொல்லல, இன்னொரு வேலைக்காரர் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். நாமானுக்கு கொஞ்சம் கோபம். இவ்வளவு பெரிய ஒரு அரண்மனையிலிருந்து வந்திருக்கிறேன், ஒரு அரசனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நான், அவர் வந்து என்கிட்ட வந்து பேச முடியாதா? இவர் சொல்லதெல்லாம் கேட்க முடியாது. உடனே கூட வந்த பணியாளர் சொன்னார், ஐயா, வேற ஏதாவது வேலையை செய்ய சொன்னா கூட நீங்க செஞ்சிருப்பீங்க. அவர் என்ன சொன்னாரு? ஒரு 7 முறை அந்த யோர்தான் நதியில போய் குளிக்க சொன்னார். குளிச்சுதான் பாருங்களேன், என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். என் அன்பார்ந்த சகோதரே, அந்த இறைவாக்கினுடைய வாக்குப்படி அந்த யோர்தான் நதியில் 7 முறை குளித்து எழுகிற பொழுது 7வது முறை அவர் வெளியே வருகிற பொழுது அவருடைய உடல் இருந்த தொழுநோய் குணமாகி உடல் ஒரு சிறு குழந்தையினுடைய உடலை போல் ஒரு பரிசுத்தம் உள்ளதாய் மாறியது. என்பார்களே, அது பிற்பாடு இருக்கக்கூடிய வசனம் தான் ரொம்ப முக்கியம். அந்த குணம் பெற்ற தன்மையை அறிந்திருக்கக்கூடிய அந்த நாமான் சொன்னார், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கடவுள் உண்மை கடவுள் என்று நான் இப்பொழுது அறிகிறேன், அதை பறைசாற்றுவேன் என்று சொன்னார். என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நல்லா கேட்டுக்கோங்க. என் வாழ்க்கையில் புதுமை நடக்கிறது என்று சொன்னால் நான் சுகத்தோடு இருக்கிறேன், அது போதும். இல்லை இல்லை இல்லை, அது பிற்பாடு இன்னொரு காரியம் உண்டு. அது என்னது? கடவுளுடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு முன்னால் அறிவிக்கின்ற ஒரு கடமை இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் உண்டு. எனவே புதுமைகளை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, புதுமைகளை செபஸ்தியார் செய்தார், ஆண்டவருடைய அருளின் மூலமாக செய்தார். அதற்கு பிற்பாடு அவர் சாட்சியாக மாறி போனார். இன்றைக்கு நமது வாழ்க்கையில் புதுமையை பெறுகிறோம் என்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நீ சாட்சியாக இரு. கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நன்மைத்தனத்துக்கு ஏற்றாற்போல் நீ சான்று பகர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். புதுமை என் வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்பது மட்டுமல்ல, நோயோடு இருந்தா குணமாக்கிட்டாரு, இனிமேல் எப்படி வேணாலும் நடப்பேன். இல்லை இல்லை இல்லை, இனிமேல் இப்படித்தான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? கிறிஸ்துவுக்காக இருப்பேன். பவுலடிகள் அதைத்தானே பண்ணாரு. திருத்தூதர் பணிகள் 8வது அதிகாரத்துக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பவுல் சவுலாக இருக்கிற பொழுது பல பேரை கொன்று குளித்தார். ஆனால் இயேசு என்கிற ஒளியை சந்தித்த பிற்பாடு அவர் வாழ்க்கை முழுவதும் மாறிற்று. மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையின் மூலமாய் கிறிஸ்துவுக்கு உயிர்ப்பிக்கு சான்று பகர்ந்தார். எனவேதான் அவர் சொன்னார், இந்த இயேசு நிமித்தமாக, இந்த நற்செய்தி நிமித்தமாக எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இயேசுவே உண்மை கடவுள் என்று எல்லா மக்களுக்கும் அறிவிப்பேன், ஏனென்றால் நான் அவரை பார்த்தேன் என்று சொல்லுவார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நடைபெறுகிற புதுமைகள் மூலமாய் 2வது காரியம் நம் மூலமாக நடைபெற வேண்டும். நாம் சான்று பகர வேண்டும், பேசணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் சான்று பகர வேண்டும். கடவுள் எனக்கு செய்த நன்மைத்தனத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் இன்றைக்கு 2வது பண்பு. 3வது கடைசியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதுமை என்பது ஏதோ உடல் அளவில் இருக்கக்கூடிய ஒன்று மட்டுமல்ல, மாறாக மன்னிப்பும் மதிப்பும் வளருகின்ற ஒன்று. நல்லா கேட்டுக்கோங்க. 1 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 24. 1 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 24. அதே போல 1 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 26. இந்த 2 அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தலைப்பு என்ன போட்டிருக்கு? 24ல 1 சாமுவேல் புத்தகம் 24 என்ன சொல்லுங்க? தாவீது சவுலை கொல்லாமல் விடுதல். கொல்ல மாட்டார். தாவீது சவுலை கொல்லாமல் விடுதல். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய ஒரு விளக்கம் மட்டும் செய்தனா, நேரமாகிறது, ஆனாலும் ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஏன் இந்த இடத்துல இந்த 24, 26 ஒன்று போல போகும் பாருங்க. இப்போ 2 பேரை பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறார். 1 சவுல். சவுல் யாரு? சவுல் யாரு? அரசராக இருக்கக்கூடியவர். சரிதானா? தாவீது யாரு?
ஒரு சிறு பையனாக அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்த்தவர். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமையின் மூலமாக சவுல் தாவீதுன்னு சொன்னோடனே யாரு இன்னொருத்தர் யாரு ஞாபகம் வருது? யாரு கூட சண்டை போட்டாரு? யாரு? வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர்ரா சூப்பர். இதுக்கு தான் ஆலம் தான் கொடுத்து வரணும் பாத்தியா, கோலியாத்து. ஏன்னா யாரெல்லாம் சண்டை போட்டா அந்த சண்டை காட்சியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்கோங்க. பிரச்சனை அதுதான். சரி அன்பார்ந்தவர்களே, அப்போ கோலியாத்தை எதிர்த்து அவர் சண்டை போட்டார். இப்ப கோலியாத்தை எதிர்த்து சண்டை போற பிற்பாடு மக்கள் எல்லோருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அரசன் கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு சிறுவனாக இருக்கக்கூடிய இந்த தாவீது செய்தானே. கோலியாத்தை எப்படி கொண்டாருன்னு தெரியுமில்ல? தெரியுமில்ல? தெரியலன்னு சொன்னா சிஸ்டர் 2 பேர் இருக்காங்க, நான் ஞானதேச கிளாஸுக்கு அனுப்பிடுவேன். சரிதானா? ரைட். அன்பார்ந்தவர்களே, அப்போ இந்த கோலியாத்தை அவர் கல்லை வைத்து எரிந்து, அவர் கவனில வைத்து எரிந்து கொன்றுபட்டார். இப்போ அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வருகிறார்கள். அவங்க தெரியாதனமா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. சவுல் என்கிற அரசனுக்கு 1000 பேரு, தாவீது என்கிற சிறுவனுக்கு 10,000 பேரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சவுல் 1000 பேரை தான் வெற்றி கண்டார், ஆனால் தாவீது 10,000 பேரை வெற்றி கொண்டான் என்று சொல்லி அரசனுக்கு மேலாக இந்த சிறு பையனை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இது அரசனுக்கு பிடிக்கல, பொறாமை. எனவே இந்த அரசன் அந்த சிறுவனை கொல்ல வேண்டும் என்பதற்காக, ஒரு சின்ன பையனை கொல்லுவதற்காக அரசன் எத்தனை 1000 பேரை கூட்டு போனான் தெரியுமா? எத்தனை பேரை கொண்டு போனான்? 3000 பேரை கூட்டிக் கொண்டு, படை வீரர்கள், சிறந்த படை வீரர்கள் 3000 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு சின்ன பையனை கொல்றதுக்காக வேண்டி அந்த அரசன் போய்கொண்டிருக்கிறான், சவுல் போய்கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. அங்க ஒரு பெரிய புதுமை நடக்கிறார். என்ன புதுமை தெரியுமா? ஆண்டவருடைய கையில் சவுல் என்கிற அரசனை தாவீது என்கிற சிறுவன் கையில் ஆண்டவர் ஒப்படைத்தார். அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். அரசன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சிறுவனை கொல்லுவதற்காக போற போக்கில் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாப்ல. அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். குகையில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் அந்த தாவீது என்கிற சிறுவனும் இருந்தான். தாவீது கூட இருந்தவங்க சொன்னாங்க, தாவீது இதாய அவனுக்கு நல்ல சமயம், ஒரு ஓடு போட்டுரு, அவனை உன்னை கொல்றதுக்கு அவன் தேடிட்டு இருக்கான்ல, அவன் எந்திக்கிறதுனால ஒரே குத்தா குத்தி கொன்னுரு அப்படின்னாங்க. அதற்கு தாவீது சொன்ன, செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன். எவ்வளவு தூரத்தில் இருந்தான்னு சொன்னா, அவன் போர்வையினுடைய விளிம்பை கூட கத்தரித்து அவன் போய்விட்டான். அப்ப போர்வையை தொட முடிஞ்சிருக்குது இல்லையா? போர்வையை தொட முடிஞ்சிருக்குது. அவன் தலைமாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த குவளையை, அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டாரு. யாரு? நம்ம தாவீது. அவ்வளவு எட்டிய தூரத்தில், கையெட்டிய தூரத்தில் இருக்கிற பொழுது அந்த தாவீது சொன்னான், நான் கொல்ல மாட்டேன். ஆண்டவரால் அபிஷேகம் பெற்ற என் அரசனை நான் கை வைக்க மாட்டேன், பழி வாங்க மாட்டேன். அவரை என்னை கொல்லுவதற்காக தேடினாலும் நான் அவர் மேல் கை வைக்க மாட்டேன் என்று சொன்னார். பெரிய புதுமை, பார்த்துக்கோங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதில் என்ன பாதர் புதுமை இருக்குது? மன்னிப்பும் மறப்பும் என்பது மாபெரும் புதுமை. இன்னைக்கு நமது குடும்பங்களுக்கும் நமது வாழ்வுக்கும் தேவைப்படுகிற அருமையான புதுமை அதுதான். இயேசு கடைசியாக சிலுவையில் தொங்குகிற பொழுது என்ன சொன்னாரு? தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், எனவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். மன்னியும் என்று சொன்னார். என் அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பினுடைய ஆசீர்வாதம் கடவுள் கொண்டு வருகிற மாபெரும் புதுமை. திருப்பாடல் 51 சொல்கிறது, என் பாவங்களுக்கு ஏற்றார் போல் கடவுள் என்னை நடத்துவது இல்லை. என் பாவங்களை எல்லாம் நினைவு கூறுவீராகில் உமக்கு முன்னால் யார் நிற்க முடியும்? அப்படி என்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதரனை சகோதரிய, மன்னிப்பு என்கிற ஒரு புதுமையை, ஆசீர்வாதத்தை நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற பொழுது அதை பிறருக்கு கொடுப்பதற்கான கடமை உண்டா இல்லையா? உண்டு. எனக்கு ஆண்டவன் மன்னிப்பு கொடுத்தான், நான் மற்றவனை பத்தி கவலைப்பட மாட்டேன், நான் பழி வாங்குவேன். இல்ல, அது மனித தன்மையும் அல்ல, கடவுளுடைய ஆசீர்வாதமும் அல்ல, அது கிறிஸ்துவ வாழ்க்கையும் அல்ல. ஏசு அருமையா ஒரு புதுமை சொல்வார், அதோடு முடிச்சுக்கிறேன். 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். இல்ல, ஒரு பெரிய ஒரு தலைவனிடம், அரசனிடம் கடன்பட்டவர்கள் பல பேர் இருந்தார்கள். இந்த பகுதி சொன்னோன்னு ஞாபகம் வரும். ஒருவர் நம்ம ரூபாய் கணக்கில் பேசுவோம். ஒரு 10,000 ரூபாய் கடன்பட்ட ஒருவனை அவனை கூட்டி கொண்டு வந்தார்கள். அரசன் சொன்னான், உடனடியாக 10,000 ரூபாய கடனை கொடு. ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இப்போ உடனே கையில் 10,000 ரூபாய் கிடையாது, அதனால நான் கிடைக்கும் போது உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்து விடுக்கிறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க
உடனடியாக தலைவன் சொன்னான், சரி பரவாயில்ல, நீ 10,000 ரூபாய் நீ கொடுக்க வேண்டாம், உன் கடனை நான் மன்னித்து விடுகிறேன். மன்னிக்கப்பட்ட அந்த 10,000 ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்ட அதே ஒரு ஊழியன் வெளியே போன பிற்பாடு ஒரு 10 ரூபா கடன்பட்ட ஒருவனை பிடித்து கழுத்தை நெரித்து 10 ரூபாய் உடனே கொடு, இல்லைன்னு உன்னை விட மாட்டேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு முடிக்கிற பொழுது சொல்லுவார், 10,000 ரூபாய் கடன்பட்ட ஒரு மனிதனை அந்த அரசன் மன்னித்தான். அந்த அனுபவம் உண்டு. ஆனால் ஒரு 10 ரூபாயை அவனால் மன்னிக்க முடியவில்லையே. என் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை மன்னிக்கிறார். இன்றைக்கு நான் மன்னிப்பது என்பது ஒரு மாபெரும் புதுமை. எவ்வளவோ காரியங்களை ஆண்டவர் எனக்கு மன்னித்து இருக்கிறார். எவ்வளவோ காரியங்களை செய்து என்னையும் என் குடும்பத்தை வாழ வைத்து இருக்கிறார். ஆனால் நான் மற்றவர்களை வாழ வைப்பதற்கு நான் இன்றைக்கு தயங்கி போகிறேனே. எவ்வளவோ காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன், ஒரு சிறு காரியத்தை பிறருக்கு கொடுப்பதற்கு எனக்கு மனதில்லையே. அன்பார்ந்தவர்களே, குடும்பத்தில் புதுமைகள் நடக்க வேண்டும். வேற ஒரு புதுமையும் கிடையாது. ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழுகின்ற புதுமை. அன்பு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, சின்ன சிறுவர்களை நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொரு புதுமை உங்க மூலமா நடக்கணும். என்ன புதுமை தெரியுமா? என்ன புதுமை? 2 பவுன் நகை வாங்குறதா? என்ன புதுமை தம்பி? என்ன புதுமைடா? கையில் நல்ல பெரிய நல்ல செயின் தான் போட்டிருக்கான். எத்தனை பவுன்ரா? ஏன் அன்பார்ந்தவர்களே, ஒரு புதுமை உங்கள் மூலமாய் நடக்க வேண்டும். அது வேறு ஒன்றுமல்ல, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் ஒரு பெரிய புதுமை இன்றைக்கு கலாச்சாரத்தில். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கக்கூடிய உங்கள் பெற்றோர்களை விட நீங்கள் அறிவு படைத்தவர்கள். உண்மைதானா? உண்மையா இல்லையா? அவங்க சொல்றாங்க, தாய்மார் சொல்றாங்க ஆமா அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ஆமா தானே? உண்மை தானே? உண்மை. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதை பத்தி தெரியும்? இப்ப அதான் கேள்வி. சொல்றாங்க செல்போனை பத்தி தெரியும். ஏன்னா அப்பாட்டையும் அம்மாட்டையும் கொண்டு கொடுத்தீங்கன்னா, அப்பாவது பரவாயில்ல, அம்மாட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த பச்சை பட்டை நமக்குனா பேசுவாப்புல, சிவப்பு பட்டை நமக்குனா ஆஃப் பண்ணுவாப்புல, அவ்வளவுதான் தெரியும். ஆனா அதே மொபைல் பண்ண கொண்டு வந்து ஒன்றை கொடுத்தா இப்ப பிரசங்க முடிக்கக்குள்ள 4 தடவை கலத்தி மாட்டிட மாட்டேன். உள்ள என்ன இருக்குன்னு அக்கு வேற ஆணி வேற குனிஞ்சுக்கிட்டாப்புல. நம்மகிட்ட வேண்டாம் ஐயா, தெரியாம வரிசையில வந்து உட்கார்ந்துட்டேன், ஆளை விட்டுருங்க ஐயா. இல்ல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்துட மாட்டேன், அதை ரிப்பேர் பண்ணிட மாட்டேன். என் அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுக்கு அறிவு உண்டு, நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சரிதானா? ஆனால் நேரம் கருதி மட்டும், ஆனால் உங்கள் அறிவு என்பது முழுமை பெற்ற ஒன்று அல்ல. உங்கள் பெற்றோர் தருகின்ற ஞானத்தினுடைய வார்த்தைகள் தான் நிறைவானவை. நீங்கள் அறிவிலிருந்து பேசுகிறீர்கள், ஆனால் உங்கள் பெற்றோர் ஞானத்தில் இருந்து பேசுகிறார்கள். எது முக்கியம்? அறிவு முக்கியமா? அறிவையும் கடந்திருக்கக்கூடிய ஞானம். அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அது ஆன்மீகத்திலிருந்து வந்திருக்கும், அனுபவத்திலிருந்து வந்திருக்கும். அப்ப உங்கள் பெற்றோர் சொல்லுகின்ற வார்த்தை அது ஒன்றுமில்லாத வார்த்தை அல்ல. அதனாலதான் சொல்றேன், அப்பா அம்மா வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிற பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் பெரிய புதுமை. பார்த்துக்கோங்க, என் பிள்ளை சொன்னடி கேட்கும் ஃபாதர் சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப புதுமையாக தான் இருக்கு. பரவாயில்லையே, உங்க பிள்ளை நல்ல பிள்ளை போல இருக்கு. இல்ல சொன்ன பேச்ச மீற மாட்டான் ஃபாதர், ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி எப்படியோ இன்றைக்கு வாழ்க்கையை அவர்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நல்லது, உயர்வுக்கான வழிமுறைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும், நல்லது செய்யுங்க. ஆனால் அதே சமயத்தில் அப்பா அம்மாவை வேண்டாம்னு உதாசீனப்படுத்தி விட்டு, உதாசீனம்னு புரியுதா? அவர்கள் எப்படியாவது இருக்கட்டும் பா, நீங்க சொன்னதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீயா வளருன்னு சொல்லி நினைக்காத. ஏனென்றால் உன் பெற்றோர்கள் உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கு குடும்பத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு புதுமை. அப்ப மன்னிப்பு என்கிற புதுமை, மதிப்பு மரியாதை என்கிற புதுமை, இவையெல்லாம் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு புனித செபஸ்தியார் மூலமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேரம் கழிந்த 3 காரியங்களை நாம் இன்றைக்கு தெளிவாக பெற்றுக்கொள்கிறோம். புனித செபஸ்தியார் பல்வேறு புதுமைகளை செய்தார். புதுமைகளுக்குள் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய மாபெரும் புதுமையாக நான் பார்ப்பது
எல்லா மனிதர்களையும் திருச்சபையினுடைய கடவுளுடைய நம்பிக்கைக்குள் வளர்த்து அதன் மூலமாக உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை அறிக்கையிடுகிறேன் என்று சொன்ன மாபெரும் ஒரு புதுமை. அவர் அறிக்கையிட்டது மட்டுமல்ல, மற்றவர்களையும் அதே போல அறிக்கையிடச் செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் புதுமை. அந்த புதுமை என்பது என்னுடைய புகழ்ச்சிக்காக அல்ல, ஆனால் இந்த குடும்பம், இந்த சபை, இந்த ஊர் இவற்றினுடைய முன்னேற்றத்திற்காய் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அருமையான ஆசீர்வாதம். இரண்டாவது, புதுமைகளை பெற்றுக்கொண்டவர்கள் கடவுளுக்கு சான்று பகர வேண்டும். என் ஆண்டவர் இயேசு எனக்கு இதை செய்தார், உனக்கும் செய்வார் என்கிற நம்பிக்கையை நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும், சான்று பகர வேண்டும். மூன்றாவது, புதுமை என்பது உடல் அளவில் மட்டுமல்ல, உள்ளத்தளவில் ஏற்படுகிற மாற்றம். அது மன்னிப்பினால் வருகின்ற மாற்றம், மதிப்பு மரியாதை கீழ்ப்படிதல் மூலமாய் வருகின்ற மாற்றம். புனித செபஸ்தியார் இந்த அருமையான இந்த காரியங்களை புதுமையாய் உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. இந்த திருச்சபை, இந்த ஆலந்தாங்குளம் திருச்சபை வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கட்டும். ஆண்டவருடைய அருளிலும் வல்லமையிலும் புதுமைகள் பல கண்டு நீங்கள் வாழ்வில் உயருங்கள். உங்களுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை என்றும் உங்களை தாங்கிக் கொள்வதாக. ஆமென். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையிட்டு நாம் சேர்ந்து பாடுவோம். கடவுளுடைய அருளும் ஆற்றலும் நம்பிக்கையோடு நாம் கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறார். வளர்ச்சிக்கான அனைத்து தேவைகளையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் சிறப்பாய் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் அல்லலே இறைவா, நீர் தேர்ந்து கொண்ட கருவிகளான எம் திரு அவையின் அனைத்து ஊழியர்களும் உமது நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் நாயகனே இறைவா, பவுலும் சீலாவும் சிறையில் மன்றாடி கொண்டிருந்த போது விடுதலை கொடுத்தது போன்று தவறு செய்யாமல் சூழ்நிலையின் காரணமாக சிறையில் தண்டனையை அனுபவிக்கும் மக்களை விடுதலை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் நாயகனே இறைவா,
மக்களின் நலன்களுக்காக மருத்துவ சேவையும் சமூக சேவையும் புரியும் அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்களின் தியாகமிக்க பணி மென்மேலும் சிறந்து விளங்க உடல் ஆன்ம நலத்தோடு பணியாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய் தீர்க்கும் வல்லலே இறைவா, உலகத்தில் பலவித கொடிய நோய்களினால் அவதிப்படும் மக்களை கண்ணோக்கி பாரும். அவர்கள் உமது உடனிருப்பை உணர்ந்து உமது குணமாக்கும் அருளை நிறைவாய் பெற்று நோய் நீங்கி நலமுடன் வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்டித்து திருத்துபவரே இறைவா, தீய ஆவிகளை கண்டிப்போடும் அதிகாரத்தோடும் கண்டித்து விரட்டியது போல எங்களை பிடித்துள்ள பாவ தீய சக்திகள் மற்றவர்களை குறைவாக நினைக்கின்ற எண்ணங்களை மற்ற தெய்வங்களை வழிபடுவோரோடும் சோசியம் கேட்பது போன்ற தீவினைகளை அகற்றி உம்மை மட்டுமே நம்பி வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரம்பொருளே இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித பவுல் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும், திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஆசீர்வதியும். குடும்பங்களின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும். அன்பியங்கள் சிறப்பாக நடைபெற அனைவரும் தவறாமல் பங்கு கொண்டு பயனடைய மற்றும் ஊரில் சுற்றித் திரையும் ஒற்றுமையுடன் வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையோடு இந்த திருமண் கொண்டு வந்திருக்கக்கூடிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிகொடும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறுகிற இந்த உலகத்திற்குள் எங்கள் வாழ்க்கையிலும் நேர்மையான உண்மையான சமாதானத்திற்கான அன்பிற்கான புதுமைகள் இன்றைக்கும் நடைபெறவும், அதனால் குடும்பங்கள் இந்த தல திருச்சபை ஆசீர்வதிக்கப்படவும் அருள் புரிவீராக. இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் மூலமாய் புனித அந்தோனியார் மூலமாய் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். தரவா என் இயலாமையை
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற விழா திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகுமாறு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவோடு இணைக்க பெற்ற மறை சாட்சியான புனித செபஸ்தியான் அவரோடு இருந்த இணைப்பை எவ்வித சோதனையும் பிரிக்க முடியவில்லை. அவரது திருவிழாவில் இப்பலி பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுப்போமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறை சாட்சியான புனித செபஸ்தியான் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றார், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த பிள்ளைகளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இப்பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற புனித பவுல் அன்பியத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதிப்பீராக. இந்த நாளிலே, இந்த திருப்பலியிலே கருத்துக்களை நீர்தாமே ஆசிர்வதித்து எல்லா மக்களுக்கும் நலமான வாழ்வையும் நிறைவையும் தந்தருள்வீராக. இப்பலியில் ஒன்றாக இணைந்து வந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே நீர்தாமே நிறைவேற்றுவீராக. புனித செபஸ்தியார் வழியாக உடைய வாழ்வில் வளமையும் செழுமையும் உண்டாகச் செய்வீராக. உயிர்த்தெழுவோம் என்கிற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்கிற புனித செபஸ்தியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. கடவுளுடைய அருளும் ஆற்றலும் நமக்குள் நிரம்பி இருக்க வேண்டும். அதன் மூலமாய் அவர் தருகின்ற நிறைநல் புதுமை வாழ்க்கையில் அவருடைய வழிகளில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி இறை தந்தையை பார்த்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தேவன். நிறை நல்வாழ்வு நோக்கி நாம் வளர்ந்து கொண்டு போன்படியாய் பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் மூலமாய் நமது வாழ்வை நிரப்புகிறவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கின்ற நாம் எல்லோரும் பெயர் பெற்றோர். தேவலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நாம் அனைவரையும் என்று காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அந்தியமுதே கோதுமை மணியே அருள்
அமுதே கோதுமை மணியே அருளேரையே திராட்சை கொடியே இயேசு தெய்வமே உன்னை சரணடைந்தே வானின் திருமகனே உயிரில் கலந்துவிடு. 28 ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு. 29 திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள். 30 செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். 31 புதன்கிழமை புனித ஜான் போஸ்கோ நினைவு நாள். 1 வியாழக்கிழமை வாரத்தின் வியாழன். 2 வெள்ளிக்கிழமை வாரத்தின் முதல் வெள்ளி ஆண்டவரை காணிக்காக அர்ப்பணித்தல் விழா. 3 சனிக்கிழமை வாரத்தின் சனி. 4 ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 5ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, புனித செபஸ்தியாருடைய திருநாளை இந்த திருப்பலியோடு நாம் நிறைவு செய்து ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்று நன்றி கூறி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த திருவிழாவினுடைய மகிழ்ச்சியை நாம் ஒருவருக்கொரு பரிமாறிக்கொள்ளும் விதமாக கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு கூட ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நமது மத்தியிலே வருகை தந்து நமக்காக ஜெபித்து இறை வார்த்தையை பகிர்ந்திருக்கக்கூடியவர் நம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தந்தை சகாயஜான் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய சென்ட் ஜோசப் கலை கல்லூரி மற்றும் பிஎட் காலேஜினுடைய செயலராக இருந்து பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். தந்தை அவர்கள் வைக்காலிப்பட்டியில் இருக்கக்கூடிய நம்முடைய மறைமாவட்ட கல்லூரிகளுடைய செயலராக பணியாற்றுகிற இந்த காலகட்டங்களிலே மிகச் சிறப்பான பணிகள், நிறைய மாற்றங்கள், அதிகமான மாணவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை நாம் காண முடிகிறது. தந்தை அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறுவதிலே மிகுந்தவும் வல்லமையும் வலிமையும் வாய்ந்தவர் என்பதை நான் பல ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறேன். குறிப்பாக நாங்கள் குறுமடத்தில் சேர்ந்த காலந்தொட்டே தந்தை அவர்கள் நற்செய்தி பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கும் கூட அவர் சின்ன பையன் மாதிரி தான் உட்கார்ந்திருப்பார். அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 35 ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் கூட அவர் கல்லூரியிலே பணியாற்றுகிற போதெல்லாம் நாங்கள் சொல்வதுண்டு, என்ன இன்றைக்கி காலேஜ் லீவா, ஊரெல்லாம் சுற்றிட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படிம்போம். அந்த அளவுக்கு மிக இளமையாக ஆண்டவருடைய வார்த்தையை துடிப்போடு அவர் அப்போது எந்த ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு பணி செய்ய தொடங்கினாரோ அதே ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் இந்த நாட்களிலே பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். ஆகவே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து நமக்காக ஜெபித்து இறை வார்த்தையை பகிர்ந்திருக்கக்கூடிய நம் அன்புக்குரிய தந்தை சகாயஜான் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை, தந்தை அவர்கள் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை இந்த மறையுரையிலே குறிப்பிட்டார்கள். யாராவது வந்து இந்த 3 காரியத்தையும் சொல்லி கடைசியாக நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் சொன்னாங்கன்னு சொன்னால் உடனே 100 ரூபா பரிசு கொடுக்கப்படும். 3ஐயும் வரிசையாக சொல்லணும். யாராவது முன்னாடி வரீங்களா? ரொம்ப அற்புதமான பாயிண்ட்ஸு. செபஸ்தியார் வந்து புதுமை செய்தார். அந்த புதுமைகளை சொல்லி கொண்டிருப்பதிலே பயனில்லை. ஆனால் அந்த புதுமைகள் செய்திருக்கக்கூடிய காரியங்கள், எதற்காக இந்த புதுமைகள் நடக்கிறது அப்படிங்கிறத தந்தை அவர்கள் 3 காரியங்கள் சொன்னார். கடைசியாக குழந்தைகள் என்ன செய்யணும்னு சொன்னார். இங்கே வாங்க சொல்லுங்க, மைக்கில் சொல்லுதீங்களா? வாங்க வாங்க. இல்லை 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 3 பாயிண்டையும் சொல்லி கடைசி பாயிண்டையும் சொல்லணும். நீங்கள் ரொம்ப நல்ல பிரசங்கத்தை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. அதனால் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நல்லா கவனிச்சிங்க, அதெல்லாம் புரிஞ்சுது. ஆனால் 3 காரியங்கள், புதுமைகள் எதற்காக நடக்கிறது?
ஒன்று, நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு, ஊருக்கு, திருச்சபைக்கு. ஆகவே வாழ்க்கையினுடைய நிறைவை நோக்கி ஒரு பயணமாக இது முதல் செய்தியாக நமக்கு சொல்லப்பட்டது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து அதை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதுமை நடக்கிறது. மூன்றாவது புதுமை எதற்காக? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்மளாம் டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியதான். என்னது? பிறரை மன்னிப்பதற்காகவும் மறப்பதற்காகவும். நீங்கள் மன்னிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த பாயிண்ட் வந்திருக்கும். 3 பாயிண்ட். கடைசியாக குழந்தைகள் இன்னைக்கு எப்படி புதுமை செய்யணும்? செல்போனை பார்த்து மகிழ்ந்திருக்க வேண்டும். அப்படியா? ஃபாதர் சொன்னாங்க என்ன செய்யணும்? அப்பா அம்மாவுக்கு அவன் தான் கோலியாத்தையும் சொன்னான், இந்த பாயிண்டை சொல்லியிருக்கிறான். அதனால் கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சி பொங்குகிற இந்த நாளிலே ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் ஆசீரையும் நிறைவாய் பெற்றிருக்கிறோம். இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் விதமாக ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பை செய்திருக்கக்கூடிய புனித பவுல் அன்பியத்தாருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை புனித சந்தியாகப்பர் அன்பியம் சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே பிறந்தநாள் பரிசு இதுவரையில் கொடுக்கப்படவில்லை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படும் என்பதை மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த திருவிழாவிலே பல்வேறு நிலைகளிலே பங்கெடுத்து கொண்ட அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக செபஸ்தியார் திருவிழா என்று சொன்னால் அதை ஆடு வளர்ப்போர் சங்கத்தார் ஆண்டுதோறும் மிகச்சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். கடந்த ஆண்டிலிருந்தே அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு உறுதிமொழி கொடுத்து வருகிறார்கள், நம்ம ஊர் ஆலயத்திற்கு 1 லட்சம் கொடுப்போம் என்று. அதனால் முதல் வருஷம் முடியலை, 2வது வருஷம் முடியலை, 3வது வருஷம் முடியலை, இந்த 4வது வருஷம் கட்டாயம் தருவோம் ஜாமீன் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம், இன்னைக்கு சாயங்காலம் தான் தெரியும். அதனால் ஆடு வளர்ப்போர் சங்கத்தார் ஆலய பணிகளுக்காக ரூபாய் கொடுப்பதாக சொல்லி இந்த திருவிழாவை தொடங்கிய நாளிலிருந்து மிக உற்சாகமாக பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஆடு வளர்ப்போர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆலய பணிகளிலே எப்போது நமக்கு உடன் இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே அமர்கிற போது சனிக்கிழமை ஆலயத்தை சுத்தம் செய்து வைக்கிறோம். ஆனால் மற்ற நாட்களிலே ஆலயம் தூய்மையாக இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதிலே அருட்சகோதரிகள் நம்முடைய உபதேசியாரோடு இணைந்து மிகச் சிறப்பான பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். பல நேரங்களிலே இந்த பீடத்தை சுத்தம் செய்கிற பணியாக இருக்கலாம், மற்ற பணிகளாக இருக்கலாம், நம்முடைய ஆலய பணி, அன்பிய பணி, ஆன்மீக பணிகள், நம்முடைய பள்ளி பணிகளிலும் நம்முடைய அருட்சகோதரிகள் எப்போதும் தொடர்ச்சியாக நம்மோடு கூட இருந்து பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரந்தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்துவோம். நம்முடைய ஆலய உபதேசியார் எப்போதும் நமக்கு மிகுந்த ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் இந்த ஆலய பீடத்தினுடைய பகுதி எப்போதும் தூய்மையாக இருப்பதற்கு, இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்கேயாவது தூசியோ அழுக்கோ இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்தால் அப்படி ஜெபித்து போக வேண்டிய ஒரு நல்ல சூழ்நிலையை எப்போதும் ஏற்பாடு செய்து கொடுப்பதில் அவர் முதன்மையானவராக இருக்கிறார். தன்னுடைய மனைவியோடு இணைந்து அவர் பணியாற்றுவது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆலய பாடகர் குழு ஒரு பாட்டு பாடணும்னு சொன்னால், தனியாக பாடணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் நினச்சி பார்க்கணும். அன்னைக்கு நற்கருணை ஆராதனையும் போது இயேசு நடந்து வருகிற அந்த நிகழ்ச்சிக்காக ஒரே ஒரு பாட்டு பாடினேன். நானும் பாடினேன்னு நினைக்கிறேன். அவன் தொடும் என் கண்களையே, அந்த பாட்டை பாடுறதுக்கு நான் ஒரு 20 தடவையாவது ரூமில் உட்காந்து பாடியிருக்கேன். ஏன்னா எங்கேயாவது போய் உளறிடப்படாதுங்கிறதுக்காக அப்படி பாடி பயிற்சி எடுத்திருக்கிற ஒரு பாட்டுக்கு. ஆனால் எல்லா பாடல்களையும் பாடணும்னு சொன்னால் எல்லா நாளும் எல்லா நேரமும் தயாரிப்பு செய்யணும். அதுக்கு நேரத்தை கொடுத்து வீட்டு வேலைகளெல்லாம் விட்டுட்டு நம்முடைய பாடல் குழுவினர் ஒவ்வொரு முறையும் மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டு பயிற்சி பெறுகிறார்கள். அவர்களே வேறு எந்த பயிற்சியாளரும் இல்லாமல் அவர்களை பயிற்சி பெற்று அவர்களே வழங்குவது உண்மையிலே பாராட்டுக்குரியது. புதிதாக ஒரு 10 பாடகர்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைங்க பாடிக்கிட்டு பழகிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பயிற்சி பெற்று கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வருகின்ற
பாலசபை திருநாள் அன்றைக்கு அந்த பாடல்கள் பாடுவார்கள். அதற்கான தயாரிப்பும் அவர்களுக்கு பாடல் குழுவினர் கொடுத்து வருகிறார்கள். ஆகவே உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. பாடல் குழுவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், வழிகாட்டிகள், அனைத்து பிள்ளைகளுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி கூட அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவிலே இந்த ஆண்டு மிக சிறப்பாக அன்னை சவுண்ட்ஸ் அன்புக்குரிய அந்தோணி அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த ஆண்டு இதனை செய்து கொடுக்கிறார்கள். ஏதாவது விசில் அடிக்கும், இந்த வருஷம் விசிலே காணும். ஒருவேளை வெளியே உட்காந்துட்டாப்புல, வெளியே விட விசில் அடிக்கிறான்னு தெரியல. ரொம்ப அற்புதமாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்தோணி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை புனித அருளானந்தர் திருவிழா. அதனால் புனித அருளானந்தர் அன்பியம் சிறப்பிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இடம் மாறி போகுது. உங்கள் அன்பியம் உங்கள் ஏரியா கிடையாது, உங்களுக்குள்ள தானா? ரைட். அப்போது சந்தியாபுர அன்பியம் இல்லை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை அருளானந்தர் அன்பியம் சிறப்பிக்கும் விதமாக நீங்கள் தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்தை சுத்தம் செய்து அதற்கான வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அன்பார்ந்தவர்களே, வியாகுலனை அன்பிய கூட்டமானது வருகின்ற புதன்கிழமை 31/1/2024 மாலை 7:30 மணிக்கு திரு சாமுவேல் இருதயராஜ் ரோசி அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே வியாகுலனை அன்பியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தவறாது இந்த அன்பிய கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, திருவிழாக்கள் என்பது நாம் ஒவ்வொரு முறையும் நம்மையே புதுப்பித்துக் கொள்வதற்கு இறைவன் தருகிற ஒரு வாய்ப்பு. ஆகவே நமக்கு ஒரே கோவில், ஆனால் 23 நாட்கள் திருநாட்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதம் திருவிழா போல். ஒரு மாதம் திருவிழா கொண்டாடணும்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது தயாரிப்பு செய்யணும். அப்போ வாழ்க்கையில் ஒரு வருஷத்தில் ஒரு 3 கோட்டராக பிரிச்சுக்கிடுவோம். முன்னாங்க 12, வேற கோட்டர் இல்லை, இந்த கோட்டர் வேறு. ஒரு மாதம் 4 மாதம்னு வச்சுக்குவோமே. அப்படின்னு சொன்னால் 4 மாதம் திருவிழாவுக்கான கொண்டாட்டமாக இருக்கிறது. 4 மாதம் தயாரித்து விழா கொண்டாடி மீதி நாட்களை மகிழ்ந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த திருவிழா நாட்கள் இருக்கிறது. ஆகவே மகிழ்வையும் நிறைவையும் தந்திருக்கக்கூடிய இந்த கொண்டாட்டமானது தொடர்ந்து நம்முடைய குடும்பத்திற்கான ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். புனித செபஸ்தியார் எவ்வளவு வீர தீரத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதிலே முதன்மையானவராக இருந்தாரோ, அவருக்கு இருந்த அந்த சாட்சிய மனநிலை நம் ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். மன்றாடுவோமாக. ஆண்டவனை, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரின் மாறாத வியத்தகு மனத்திடனை பின்பற்றி பொறுமையின் நிலையான கைமாற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. Amen.
வாழ்க புனிதர் வாழ்க 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 புனிதர் வாழ்க 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 புனிதர் வாழ்க 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 புனிதர் வாழ்க. தந்த நாளெல்லாம் திருநாளே பேரானந்த திருநாளே நீ செய்த செயலெல்லாம் வெளிப்பாடே உம் நேசத்தின் வெளிப்பாடே நீ தந்த நாளெல்லாம் திருநாளே பேரானந்த திருநாளே நீ செய்த செயலெல்லாம் வெளிப்பாடே உம் நேசத்தின் வெளிப்பாடே உண்மையிலும் ஆவியிலும் உம்மை புகழ்ந்தேற்றும் இந்த நாள் நல்ல நாளே உண்மையிலும் ஆவியிலும் உம்மை புகழ்ந்தேற்றும் இந்த நாள் திருநாளே வாழ்க வாழ்க புனிதர் வாழ்க 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 புனிதர் வாழ்க 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 புனிதர் வாழ்க 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 புனிதர் வாழ்க. உன் கோயில் பறவைகள் சரணாலயம் என்று வாழ்கின்ற சரணாலயம் உன் பார்வை பட்டாலே வளமாகும் எம் கால்நடைகள் வளமாகும் உன் கோயில் பறவைகள் சரணாலயம் என்று வாழ்கின்ற சரணாலயம் உன் பார்வை பட்டாலே வளமாகும் எம் கால்நடைகள் வளமாகும்